ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம குமரனோட ஒரு போஸ்ட் பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா, சுஹாசினியோட மூவி ரிலீஸ் அப்போ கூட எந்த ஒரு போஸ்ட்டுமே வரல. ஏன்னா, நம்ம குமரன் வந்து கொஞ்ச நாளைக்கு Instagram அந்த அளவு வரமாட்டேன். வேற ஒருத்தவங்க வந்து போஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அந்த அளவுக்கு ஆக்டிவா இல்ல. அவரோட ஒர்க்ல வந்து ரொம்பவே பிஸியா இருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சுது. இன்னைக்கு அவங்க அப்பாவோட எடுத்துக்கிட்ட ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. சிங்கம் பெற்ற பிள்ளை, அனதர் பிக்சர், அனதர் ஜெம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாரு. என்னோட ஹோல் லைஃபையுமே உங்களோட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாரி ஒரு டீ ஷாப்ல, வில்லேஜ்ல இருக்கிற ஒரு டீ ஷாப்ல வந்து எடுத்திருக்காங்க இத. அவரோட லைஃப் ஸ்டார்ட் ஆனது வந்து இங்க தான் போல இருக்கு. டீ ஷாப்ல தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட், டஃப், ஹார்ட் ஒர்க்கிங், ஹானஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப வரைக்குமே என்ன வழியில தெரியணும் அப்படின்ட்டு தான் பார்க்குறாரு. எனக்கு நெறைய விஷயம் வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்காரு. என்னோட சாதனைகள்ல ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாவும் இருக்கு. அ இவரு குடுத்தது தான் நான் இன்னைக்கு செய்யறது எல்லாமே. எப்பயுமே நான் அவருக்கு ஒரு பெரிய ஃபேனும் கூட. பெருமைப்படுறேன் அப்பா அப்படின்றதுல அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பார்க்குறீங்க அப்படின்னா, அது என்கிட்ட இருக்கிறது ஒரு சின்ன ட்ராப் மட்டும் தான். அவர்கிட்ட ஒரு கடல் அளவுக்கு இருக்கு. எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. அவர் பக்கத்துல நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிக்சர் எடுக்கிறதுலயுமே ரொம்பவே பெருமையா ஃபீல் பண்றேன். இத உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த உலகத்துக்கு வந்து நன்றி சொல்லியிருக்காரு. எனக்கு கிடைச்சதுக்கு அம்மா, அப்பா எல்லாத்துக்குமே. அந்த அன்பு குடுக்குற அளவுக்கு அவங்க ரொம்பவே தகுதியான பெர்சன்ஸ் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அப்பா! நம்ம குமரனோட இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாவும், பிரமிப்பாவும் இருக்கு. எவ்ளோ பெருமையாவும், ஆச்சரியமாவும் பார்க்குறாரு அவங்க அம்மா, அப்பாவ. ரொம்பவே ப்ரௌடா தான் இருக்கு நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிக்கிறதுல. அப்பாவோட பக்கத்துல உட்கார்றதையே அவ்ளோ பெருமையாவும், ஆச்சரியமாவும் ஃபீல் பண்றாரு. அந்த அளவுக்கு லவ்வும், அஃபெக்ஷனும் ஒரு மரியாதையும் அவங்க அம்மா, அப்பா மேல வச்சிருக்காரு. நல்லாவே தெரியுது அது. எந்த அளவுக்கு குமரன் அவங்க பேரண்ட்ஸ நெனச்சு ப்ரௌடாவும், லக்கியாவும் ஃபீல் பண்றாரோ, அந்த அளவுக்கு குமரன நெனச்சு அவங்க அம்மா, அப்பாவும் பெருமையாவும், ரொம்பவே ப்ரௌடாவும் ஃபீல் பண்ணலாம். அப்படி ஒரு மகன் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க.